வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விட்டமின் டியை பற்றி பார்க்குறோம். விட்டமின் டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல பல விஷயங்களுக்கு தேவைப்படுது. ஒரு போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக நம்மளுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இம்யூன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எல்லா ஆர்கனோட ஒரு ஃபங்க்ஷன்லையுமே விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி தான் விட்டமின் டி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேயுமே மிக முக்கியமான ஒரு விட்டமின். அதாவது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆகட்டும் அதோட ஃபங்க்ஷனுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப மிக முக்கியமான ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு ஃபேட் சாலுபிள் விட்டமின். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், இந்த விட்டமின் டி சன்லைட் நம்ம உடம்புல படுறது மூலமாக இந்த ஸ்கின்னில் அந்த விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு 12 மந்த்ஸுமே பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு 80 to 90% ஆஃப் த பீப்புள் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, ஒன்று அவங்க அடிக்குவேட்டான அந்த சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப நேரம் இண்டோராகவே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது, வெளியே சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருப்பாங்க. இதை வெளியே சன்லைட்டுக்கே வந்தாலும் ஒரு சிலரெல்லாம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு வர்றது, ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக எதுவும் எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதனால கூட நம்மளுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் இப்போ ஃபர்டிலிட்டின்னு வர்றாங்க அப்படின்னா அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 10ல் ஒரு 7லேருந்து 8 பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த விட்டமின் டி ஒன்லி சன்லைட் எக்ஸ்போஷர் மூலமாக மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில ஃபுட், மற்ற விட்டமின்ஸ் மாதிரி நிறையா ஃபுட் இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில ஃபுட்லேயும் இந்த விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறது மூலமாக, டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும்.